சிவகங்கையில கோயிலுக்கு வந்த மூதாட்டி கிட்ட போலீஸ் அப்படின்னு சொல்லி மர்ம நபர்கள் மூதாட்டி கழுத்துல இருந்த 4.5 பவுன் தங்கச்சங்கிலிய பறிச்சிட்டு போனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாங்க போலீஸ் மப்டியில வந்திருக்கோம். நீங்க எனக்கு இந்த செயின்லாம் அப்படி போட்டுக்கிட்டு போகக்கூடாது, நீங்க கலட்டி கொடுங்க, மணிப்பரிசை வச்சு பத்திரமா வச்சு தரோம்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. நான் கலட்டி நானே செயினை பைக்குள்ள போட்டு கையில் வச்சுக்கும் போது வாங்கி இப்படி வச்சுக்கிறாதியம்மா, லப்பர் பெயிண்ட் போட்டு தரோம்னு 2 லப்பர் போட்டு கூடையில் வச்சு என்னமோ கையை இப்படி செஞ்சாங்க, கூடைக்குள்ளே வச்சுட்டாங்க. நான் உடனே விரும்புன்னு அங்கே கோயிலுக்குள்ளே போனேன். அந்த ஒரு பிள்ளை இருந்துச்சு, அதுக்கு போய் சொன்னேன், ஐயோ ஏமாந்துட்டீங்களக்கா, நீங்கள் செயினை பாருங்கன்னு. நான் பார்க்கும்போது கல்லுதே இருந்துச்சு. சிசிடிவி காட்சிகளை வச்சு போலீசார் அந்த மர்ம நபர்களை தேடிட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். சிவகங்கை போலீஸ் ஸ்டேஷன்ல நான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். எப்படியாவது இந்த நகை எனக்கு நான் இல்ல கஷ்டப்படுறேன் ரொம்ப, எப்படியாவது எனக்கு இந்த நகையை திருப்பி கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மேலரத வீதி பகுதியை சேர்ந்தவங்க 68 வயதான மீனாட்சி. இவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. காளிமுத்தன் திருவழியா இவங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுடைய கழுத்துல 4.5 பவுன் தங்கச்சங்கிலியை இவங்க அணிஞ்சிட்டு போனதா சொல்லப்படுது. அப்போ இருசக்கர வாகனத்துல வந்த மர்ம நபர்கள் 2 பேர், நாங்க போலீஸ் மப்டியில வந்திருக்கோம், இங்க திருடர்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, அதனால உங்களுடைய தங்கச்சங்கிலிய பையில வைங்க அப்படின்னு மூதாட்டி கிட்ட அவங்க சொன்னதா கூறப்படுது. அதை நம்பி மூதாட்டி தன்னுடைய தங்கச்சங்கிலிய கழட்டி பையில வைக்க முயற்சி செய்யும் போது அந்த மர்ம நபர்கள் மூதாட்டிக்கு உதவி செய்யற மாதிரி செஞ்சு மூதாட்டியுடைய பையில கள்ள போட்டுட்டு மூதாட்டிக்கு தெரியாமலேயே அந்த தங்கச்சங்கிலிய பறிச்சிட்டு போனதா சொல்லப்படுது. இது தெரியாம மூதாட்டி சாமி தரிசனம் செய்யறதுக்காக கோயிலுக்குள்ள போயிட்டு தன்னுடைய பைய பார்க்கும் போதுதான் பையில கல்லு இருந்திருக்காம். இத பார்த்து அதிர்ந்து போனவங்க அங்க இருந்தவங்க கிட்ட நடந்ததை சொல்லியிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்துதான் சிவகங்கை நகர குற்றப்பிரிவு போலீசார் கிட்ட இது தொடர்பான புகாரை தெரிவிச்சிருந்திருக்காங்க. போலீசார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு அந்த மர்ம நபர்களை இப்ப தேடிட்டு வராங்க. எப்படியாச்சு தன்னுடைய 4.5 பவுன் தங்கச்சங்கிலிய மீட்டு தாங்க அப்படின்னு மூதாட்டி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்படி கோயிலுக்கு வந்த மூதாட்டிய போலீஸ்னு சொல்லி ஏமாத்தி தங்கச்சங்கிலிய மர்ம நபர்கள் பறிச்சிட்டு போனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.